சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 23/12/2025 அன்று இலங்கை கீரிமலையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். சித்தர்கள் இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கும் நீங்கள் உண்மையிலேயே பாக்கியம் செஞ்ச ஆன்மாக்கள். ஆமா, இந்த ஞான மொழிகளை கேட்கும்போதே உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு நாம அகத்திய மாமுனிவர் சொன்ன ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். ஆன்மாக்கள் எழுப்பும் அழுகுரல் சப்தம். ஆமா, நம்ம வாழ்க்கையில ஏன் சில கஷ்டங்கள் தீராம இருக்கு, அதுக்கு என்ன காரணம், அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு காரணமே இல்லாம ஏன் நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப துன்பங்கள் வருது? இதுக்கு பின்னால என்ன சூட்ச்மம் இருக்கு? இத பத்தி மாமுனிவர் என்ன சொல்றாரு? ஆமா, இதுக்கு ஒரு மிக முக்கியமான ஆன்மீக காரணம் இருக்குன்னு அகத்தியர் சொல்றாரு. அதை நாம ஒரு சில புள்ளிகளா புரிஞ்சுக்கலாம். சரி, முதல் புள்ளி ஆன்மாவோட நிலை. அதாவது ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனோட உடல் மட்டும்தான் அழிஞ்சு போகுது. ஓகே. ஆனா அவனுக்குள்ள இருந்த ஆன்மா அது ஒரு நுண்ணுயிர் வடிவத்துல தொடர்ந்து இருக்குமா, அதுக்கு அழிவே கிடையாது. ஒரு நிமிஷம், நுண்ணுயிர்ங்கிற வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏதோ ஒரு சக்தி அப்படின்னு சொல்லாம கிட்டத்தட்ட ஒரு உயிரியல் வடிவம் மாதிரி சொல்றது. அது ஒரு தனித்துவமான பார்வை இல்லையா? கரெக்ட். அதுதான் இரண்டாவது புள்ளிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அப்படி உடலை விட்டு பிரிஞ்ச ஆன்மாக்கள் ஒரு விதமான துயரத்துல புலம்பிக்கிட்டே இருக்குமா. புலம்பிக்கிட்டே இருக்குமா? ஆமா, அதோட அழுக ஒரு நுண்கதிரியக்கம், அதாவது ரேடியேஷன் மாதிரி பிரபஞ்சத்துல பரவிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு. அப்போ கோடிக்கணக்கான ஆன்மாக்களோட அந்த அழுகுரல் சத்தம் நம்மள சுத்தி ஒளிச்சுக்கிட்டே இருக்கா? ஆமா, ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் மூணாவது புள்ளி. நமக்கும் அந்த ஆன்மாக்களுக்கும், குறிப்பா நம்ம முன்னோர்களுக்கும் ஒரு நுட்பமான தொடர்பு இருக்கு. அவங்க அழும்போது அவங்களோட துன்பத்தோட தாக்கம் நம்மளையும் பாதிக்குது. இதுதான் நம்ம வாழ்க்கையில வர்ற தொடர்ச்சியான கஷ்டங்களுக்கும் தீராத சிக்கல்களுக்கும் காரணம்னு சொல்றாரு. அடேயப்பா, இது கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. அப்போ இந்த அழுகுரல் சத்தத்தை நம்மால கேட்க முடியுமா? நிச்சயமா, அந்த சத்தத்தை சில குறிப்பிட்ட இடங்கள்ல கேட்க முடியும்னு மாமுனிவர் சொல்றாரு. அப்படியா? எந்த மாதிரி இடங்கள்ல? திருவண்ணாமலை, சதுரகிரி, திருப்பதி, இந்த மாதிரி புண்ணிய மலைகள்ல சில குறிப்பிட்ட இடங்கள்ல நள்ளிரவுல அமைதியா உட்கார்ந்தா அந்த நுண் சத்தத்தை உணர முடியும்னு சொல்றாரு. உணர முடியுமா? ஆமா, அந்த சத்தத்தோட அதிர்வலைய உணர ஒரு குறிப்பிட்ட பாடல் இருக்கணும். அதை அண்ணாமலையில வச்சு எதிர்காலத்துல கத்துத்தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களோட துயரம் தான் நம்ம துயரம்னா இதிலேந்து விடுபட வழியே இல்லையா? இருக்கு. அதுக்கும் மாமுனிவர் ஒரு அற்புதமான வழியை காட்டுறாரு. அதுதான் நம்மளோட 4வது புள்ளி. என்ன அது? இறைவன் ஒரு சக்தி வாய்ந்த காந்தகம், ஒரு டிவைன் மேக்னெட் மாதிரி. தெய்வீக காந்தகமா? ஆமா, துயரத்துல இருக்கிற இந்த ஆன்மாக்களை அந்த இறைவன் கிட்ட கொண்டு சேர்த்துடணும். ஓ. அந்த நுண்ணுயிர்களை இறைவனோட ஒட்ட வச்சுட்டா அவை அமைதி அடைஞ்சிடும். அதோட விளைவா நம்ம வாழ்க்கையிலையும் அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும். அப்போ இதுக்கு நாம என்ன செய்யணும்? இந்த தெய்வீக செயலை செய்யறதுக்கு பசும்பால் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ நம்ம முன்னோர்களோட ஆன்மாக்களை சாந்தி அடைய வைக்கிறது மூலமா தான் நாம உண்மையான அமைதியை அடைய முடியும்னு தெளிவா புரியுது. ஆமா, இது அகத்தியர் நமக்கெல்லாம் காட்டுற ஒரு மிக உன்னதமான வழி. இந்த தெய்வீக செய்தி இது உங்களோட மட்டும் நின்னுடக்கூடாது. இது உலகத்துக்கே பொதுவான ஒரு செய்தி. நிச்சயமா. முடிஞ்சா இத உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா சமூக வலைதளங்கள்லயும் பகிர்ந்துக்கோங்க. ஆமா, நீங்க இத பதிவிறக்கம் செஞ்சு உங்க சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம். இதுக்கு காப்புரிமை எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஞானத்தை பகிர்ந்துக்கிறது, மத்தவங்களுக்கு வழிகாட்டுறது, இதுவே முதல் தர உயர் புண்ணியத்தை தரும் இல்லையா? கண்டிப்பா. சித்தர்களோட இந்த அருள்வாக்க இவ்வளவு பொறுமையா கேட்டவங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.